ஹாய் மக்களே, வட சென்னை ஸ்பெஷல் சுண்ட மீன் குழம்பு சூப்பராக இருக்குங்க. அந்த குழம்பு டிஃபனுக்கெலாம் அல்டிமேட்டாக இருக்கும். நானே ஒரு டிஃபன் கடையில் கேட்டு தான் நான் வந்து இந்த இந்த டிஷ்ஷை நான் கற்றுக்கிட்டேன். அங்கே வட சென்னையில் நைட்டான டிஃபன் கடை போடுவாங்க. அந்த டிஃபன் கடையில் வந்து மோஸ்ட்டாக இந்த குழம்பு இல்லாமல் இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு குழம்புங்க இது. இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா, தக்காளி ஒரு 2 தக்காளி, ஒரு மூடி தேங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், காரத்துக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும். காரத்துக்கு காஞ்ச மிளகா, உப்பு, மஞ்சத்தூள். அப்படியே காஞ்ச மிளகா இல்லை, காஞ்ச மிளகா தூள் கூட நம்ம போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாட்டி கூட இஞ்சியும் பூண்டும் தனித்தனியாகவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு கொரகொரப்பாக சட்னி வர்றதுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டு கடவுத்தம்பருப்பு, மிளகு, காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு தாளிப்பு கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்ச இந்த தேங்காய் மிளகாவையும் சேர்த்து கலந்துட்டு தேவையான தண்ணி நம்ம விட்டு கையோடவே நம்ம க்ளீன் பண்ணி வச்ச மீனையும் சேர்த்துக்கலாம். இது நான் வஞ்சரம் தலையில் பண்ணுறேன். இந்த வஞ்சரம் தலை இல்லைண்டையும் பண்ணால கவலை மீன், காணாங்கத்தை, இப்படி எந்த மீனாக இருந்தாலும் மத்தி மீன்லாம் அல்டிமேட்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். ரொம்ப ஆப்டாக இருக்கும். மத்தி மீன்லாம் சூப்பராக இருக்கும். இதுமாரி தாளித்து ஒரு கொதி வந்தால் நம்ம வந்து தட்டை திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடக்கூடாது. இதையே அப்படியே கொஞ்சம் சுண்டி விட்டு அப்படியே அடி பிடிக்காத மாதிரி அப்படி இப்படி பண்ணி விட்டோம்னாக்கா நம்ம சூப்பராக எண்ணெய் தனியாக இந்த குழம்பு தனியாக பிரிஞ்சு வர டைம் தாங்க நம்ம கரெக்டான பதம். சூப்பராக இருக்கும். அது இட்லி, தோசை, சாதம். எங்கள் வீட்டில் இந்த குழம்புக்கு எல்லாருமே அடிமை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையும் அசத்துங்க மக்களே.